விடாய்த்த நிலைமையிலே, திக்கற்ற நிலைமையிலே காணப்படுகிற ஆத்துமாவுக்கு ஒரே ஒரு பதில், இயேசு மாத்திரமே. உங்களுடைய ஆத்துமாவை திக்கற்ற நிலைமையிலிருந்து, விடாய்த்து போன நிலைமையிலிருந்து தூக்கிவிட, மீண்டுமாக இந்த பூமியிலே வாழ வைக்க இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முன்னோர் நாட்களிலே அநேக கணவன்மார்களுடைய மனைவிகள் கணவன் மரித்துவிட்டால் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து விடாய்த்து ஏக்கத்தோடு ஏங்கி கலங்கி நிற்பர். ஏனென்றால் கணவன் மரித்துவிட்டால் அவரோடு கூட மனைவியையும் உயிரோடு எரித்து சாம்பலாக்கி, இந்திய தேசத்தில் இந்த பழக்கத்தை மாற பண்ணின ஒருவர் உண்டு. அவர் இயேசு. அவருடைய அன்பு இந்திய தேசத்துக்குள் பிரவேசித்த போது, தூர தேசத்திலிருந்து இயேசுவை குறித்ததான நற்செய்தி இந்திய தேசத்துக்குள் வந்தபோது, இந்திய தேசத்தில் விடாய்த்து போன அநேகருடைய பெண்களுக்கு ஒரு நற்செய்தியாக இயேசுவினுடைய அன்பு காணப்பட்டது. ஆம், இந்திய தேசத்தையே மாற்றின இயேசுவினுடைய அன்பு உங்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை மாற்ற அது வல்லமை உள்ளது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, மரணம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு என்று சொல்லி விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு நீர்தாமே இன்றைக்கு ஒரு புது பலனை கொடுத்து மீண்டுமாக வாழ வைத்து, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், சாபத்தை நீக்கிவிட்டார், இன்றிலிருந்து நான் ஒரு புதிய மனுஷனாக மனம் திரும்பி பாவம் செய்யாதபடி புது மனுஷனாக வாழ அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஒரு நற்செய்தியாக நீர் வந்திருக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம். வாழ்க்கையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.